Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன திடீர்னு ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சேனலுக்கு 500 plus சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுற விதமாக இன்னைக்கு நான் ரவா கேசரி செஞ்சுருக்கேன். ரவா கேசரி ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், பட் அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்தால் தான் ரவா கேசரி நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் நம்ம கேசரி சாப்பிட்ருப்போம், அல்வா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி கிடச்சிரும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஸோ இது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவை இதில் போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு டிப்பு இதுதான். ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நம்ம கேசரி செய்யும்போது. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதுக்காக தான் ரவையை வறுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த ரவை வாங்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லைட்டாக நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரவை வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அரோமா வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்பு. நான் இன்னும் 2 டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 1 கப் ரவைக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படின்னா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுக்கணும். அப்போ தான் ரவையும் வேகும், அந்த பதமும் கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன் 1 கப். அதனால நான் இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்தாலும் ரவை வேகாது. இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை வேற சேர்க்க போறோம். ஸோ அப்பயும் இலக்கம் கொடுத்து வரும். இதுதான் செகண்ட் டிப். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதோட நான் கொஞ்சமா உப்பும் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற நெய்யை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ ஏன் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம நெய்யை ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா திகட்டிடும் சாப்பிடும்போது. ஸோ அதனால கண்டிப்பாக ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு திகட்டாமல் இருக்கும் கேசரி சாப்பிடும்போது. அதுக்காக தான் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த டிப் என்ன அப்படின்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ரவையை சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உடனே கிளறணும். நீங்கள் கிளறாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி சேர்ந்துரும். ஸோ கேசரி நல்லா இருக்காது. கைவிடாமல் இமீடியட்டாக நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடணும். ஸோ கட்டி சேராத மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆகிட்டே வருது, ரவை வெந்துக்கிட்டே வருது. ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா ரவை வேகாது, அப்படியே ஒயிட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, ரவை நல்லா வெந்துடுச்சு. இதோட நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதனால நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 1.25 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.25 சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த சுகர் நல்லா ஹீட்டில் மெல்ட் ஆகி இலக்கம் கொடுத்து வரும். ஸோ திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால கவலைப்பட வேண்டாம், அந்த சுகர்னால தான் அது அந்த மாதிரி ஆகுது. அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி ரவையும்
சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். திருப்பியும் வந்து நம்மளுக்கு கட்டி சேரும். ஸோ இந்த டைம்லேயும் நம்ம கட்டி சேராமல் நம்ம அந்த கட்டியை உடச்சி விட்டு நல்லா கிளறிட்டே வரணும். நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கட்டியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கரெக்டான பதம் என்ன அப்படின்னா, நம்ம கடாயில் வந்து ஒட்டாமல் சுருண்டு வரணும். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் நெய், மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விடுறேன். இப்போ நான் ஏலக்காய் பவுடர் கேசரிக்கு சேர்க்கறதுனால நான் லாஸ்ட்டில் வந்து சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் தட்டி போடுறீங்க அப்படின்னா தண்ணி கொதிக்கும் இல்லையா, அந்த தண்ணியோடவே வந்து நீங்கள் ஏலக்காயை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. ஊற்றின நெய் எல்லாத்தையும் கேசரி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு பாருங்க. இப்போ நான் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுறேன். இதோட நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நான் கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ நம்மளோட கேசரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கல்யாண வீட்டு பந்தியில் சாப்பிட்ற கேசரியில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. சுட சுட நம்மளோட சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.